அப்படி நிலைமைய புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெரியப்பா அவங்கள சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. முதல்ல நான் சொல்றது கேளுங்கடா. உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பண்ணிட்டு போயிருவீங்க. இந்த பிள்ளையோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? அவ கோவத்துல 1000 சொல்லுவா. அதுக்காக அவ புருஷன் கூட வாழக்கூடாதுன்னு நீங்களா முடிவு பண்ணுவீங்களா? அவனுக்கு இன்னும் ஒரு குடும்பம் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு குடும்பம் வேண்டாமா? எத்தனை நாளைக்குடா தங்கச்சி அக்கான்னு நீங்க அவளை பாத்துப்பீங்க? எப்ப இருந்தாலும் புருஷங்கிற ஒரு துணை ஒரு பொண்ணுக்கு தேவைடா. இன்னைக்கு புருஷன் கூட பிரச்சனைன்னு அவளை கூட்டு போலாங்கிறீங்க. நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா நீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் போயிருவீங்க. அவன் நிலைமை என்ன ஆகுறது? பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இவ காலம் பூரா கஷ்டப்படணுமா? கையில அவங்க மனசு இறங்கி வர மாதிரி தெரியலமா. கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே விடுவோம். நான் எப்படியாவது மாப்பிள்ள கையில கால்ல விழுந்தாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க பாக்குறேன். நீ முதல்ல தேவியை கூப்பிட்டு கிளம்பு. தேவி கிளம்புமா. முடியாது பெரியப்பா, என் குழந்தை இல்லாம நான் இங்க போக முடியாது. இன்னைக்கு நான் குழந்தைய பிரிஞ்சுட்டா காலம் முழுக்க பெரிய வேண்டியதாயிடும். எனக்கு என் குழந்தை வேணும். என்ன நடந்தாலும் சரி, என் புள்ள இல்லாம இங்க ஒரு அடி கூட நகர மாட்டேன். தேவி இங்க இருந்து வாசலையே போராட்டம் பண்ணுவேன். தேவி தேவி சொன்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். தேவி ஏய் தேவி தேவி என்ன பண்ற? எந்திரி. விக்னேஷ் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். எந்திரி. முடியாதுக்கா, என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். சிஸ்டர், அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சண்டை தானே போடக்கூடாது, போராடுவோம். குழந்தை நம்ம கிட்ட குடுக்குற வரைக்கும் நடு ரோட்ல உட்காருவோம். ஆசானே நீங்களும் உட்காருங்க. எப்படி குழந்தை தராம இருப்பாங்கன்னு பாப்போம். கையில எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். தேவியை நம்மளால சமாதானப்படுத்த முடியல. அவ கோவம் நியாயமானது தானே. இத பாரு, அவங்க குழந்தைய குடுக்குற வரைக்கும் நம்ம இங்கே இருப்போம். என்னதான் விக்னேஷ் நம்ம வீட்டு மாப்பிளையா இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணாமா? அவர் புருஷங்கிறதுனால என்ன வேணா பண்ணலாமா? டேய் அன்பே, நீ உட்கார்றா. குழந்தை குடுக்குற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாது. ஐயோ வாங்க, உட்காருங்க. பாத்துக்கலாம். என்ன தேவி இதெல்லாம்? குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். ஐயோ மூர்த்தி, மூர்த்தி எல்லாரும் பாக்குறாங்க. மூர்த்தி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. அதெல்லாம் முடியாது. சும்மா இருக்க. சிஸ்டர், ஊரே பார்க்கணும். அப்பதான் இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நீங்க எங்களை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, குழந்தை கொடுக்க மாட்டேன்ட்டு அவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னதான் இருந்தாலும் ஒரு தாய் தான் குழந்தைக்கு சேஃப்டி. அன்பு என்ன இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? எந்திரிங்க முதல்ல. சாரிக்கா, நான் ஒரு போலீஸ்காரனா இருந்தாலும் சகோதரனா என் அக்காவுக்காக நான் சப்போர்ட் பண்ணிதான் ஆவேன். தேவி முதல்ல நீ எந்திரி. குழந்தைய கொடுங்க, குழந்தைய கொடுங்க. என்னடி இது? இந்த குடும்பத்துல எப்ப பாரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்சு இப்படி அராஜகம் பண்ணிட்டாங்க. அம்மா வேற மகளிர் குழு தலைவி. இவங்களை யார் இந்த பதவியில வச்சாங்கன்னு தெரியல. குழந்தைய கொடு, குழந்தைய கொடு. புரிஞ்சுக்கடா. சிஸ்டரோட குழந்தைய கொடு. இல்லனா இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். என்ன பிரச்சனை? ஏன்பா யார் நீங்க எல்லாம்? ஒண்ணும் இல்லங்க, இது எங்க குடும்ப அது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தாம்மா. தெருவுக்கு வந்துட்டீங்கன்னா பொது பிரச்சனை. இது எங்க ஏரியா? என்னன்னு கேட்டுதானே ஆகணும். என்ன பிரச்சனை? விக்னேஷ், சிஸ்டர் ஏன் மறைக்கிறீங்க? அவங்க பண்ற அநியாயத்துல சொல்லுங்க. ஆறுமுகம். ஐயா ஐயா, நியாயத்தை நீங்களே கேளுங்கய்யா. இதோ இவ என்னோட தங்கச்சி, இந்த வீட்டோட மருமகையா. இவங்க குடும்ப பிரச்சனையில அவ புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அத காரணமா வச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போட்டு தரமாட்டேன்னு பிரச்சனை பண்றாங்க. என்னன்னு கேளுங்கய்யா. அதுக்கு இப்படி ரோட்ல உட்காந்துக்கிட்டு போற வர்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணீங்கன்னா சரியாயிடுமா? எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க குழந்தைய வாங்காம போக மாட்டோம். அதுக்காக இப்படி ரோட்டை மறிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பீங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். இருங்க. யோ போன் அடி. யார் வேணா பண்ணுங்க. முடியாது. ஏய் சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ தேவி. முதல்ல எந்திரி. நீ வா என் கூட. சொல்றத கேளு. ஐயோ, போறவங்க வர்றவங்கிட்ட எல்லாம் சொல்லி என் கௌரவத்தை இப்படி நார் அடிக்கிறாளுங்களே.